மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 10 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு அதிர்வு ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் தற்போது பட்டாசு ஆலையில் தொழிலாளர்கள் சிக்கியுள்ளதாக முதற்கட்ட தகவலும் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கலாம். கணேஷ்குமார், பட்டாசு ஆலையில் தற்போது வெடி விபத்து ஏற்பட்டிருக்கும் நிலையில் தொழிலாளர்களின் நிலை குறித்து வேற என்ன தகவல்கள் தெரிய வந்திருக்கின்றன? சிவரஞ்சனி, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கீழத்தாயில்பட்டியில் ஹிந்துஸ்தான் என்ற பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இன்று இந்த பட்டாசு ஆலையில் வழக்கம் போல் பணியாளர்கள் அந்த ரசாயன மூலப்பொருட்களை கலவை செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் உள்ளே தொழிலாளர்கள் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. எத்தனை தொழிலாளர்கள் காலை நேரத்தில் பணிக்கு வந்தார்கள் என்பது குறித்தான முழுமையான விவரம் தெரியவில்லை. ஆனால் உள்ளே தொழிலாளர்கள் சிக்கியிருப்பதாகத்தான் முதல்கட்ட தகவல் என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தின் காரணமாக கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு ஒரு கடுமையான அதிர்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே போல விண்ணை முட்டும் அளவிற்கு புகை மூட்டமானது அந்த பகுதியை சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மிகுந்த அச்சமடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பட்டாசு ஆலையை பொறுத்தவரை 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வழக்கமாக பணி செய்யக்கூடிய ஆலை என கூறப்படுகிறது. எனவே அதிக அளவிலான தொழிலாளர்கள் உள்ளே சிக்கியிருப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த ஆலையை பொறுத்தவரை பேன்சி ரக பட்டாசுகள் அதிக அளவில் தயாரிக்கப்படக்கூடிய பட்டாசு ஆலை என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த பயங்கர வெடி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. மீட்பு பணி இதுவரை துவங்கப்படவில்லை. ஏனென்றால் தற்போது தொடர்ந்து வெடித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக தீயணைப்பு துறையினர் உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மீட்பு பணி துவங்கிய பின்னர் தான் உள்ளே எத்தனை தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்பது குறித்தான முழுமையான விவரம் தெரிய வரும். தொடர்ந்து பட்டாசுகள் என்பது தொடர்ந்து வெடித்து சிதறிக் கொண்டிருக்கிறது. அந்த பகுதி முழுவதுமாகவே புகை மண்டலமாக காணப்படுகிறது. புகை சூழ்ந்து காணப்படுகிறது. தொடர்ந்து பட்டாசுகளும் வெடித்து சிதறுவதன் காரணமாக அந்த பட்டாசாலை சுற்றியுள்ள கிராம மக்களே மிகுந்த பீதியடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இங்கு நிலவி இருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த பொதுமக்களை கட்டுப்படுத்தக்கூடிய பணியில் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணேஷ்குமார்.